ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் கிளாரிஃபையிங் செஷனாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸு அண்ட் தென் கால்ஸு அண்ட் தென் யூடியூப் கமெண்ட்ஸு நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து டவுட் இருக்குது. என்னென்ன டவுட்ஸ் வந்து கேதர் பண்ணி கலெக்ஷனாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெக்வயர்டாக இருக்குது, அண்ட் தென் அதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக அண்ட் தென் இமேஜ் ஃபார்மேட்டாக சைனில் வந்து முக்கியமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்ன்ஷிப் படிக்கிறவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்லாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய கொஷின்ஸு. ஸோ அந்த ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் சொல்லிடுறேன், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும்னு. நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 4 சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, 10th சர்டிஃபிகேட் கம்பல்சரி, 12th சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி, அண்ட் தென் வந்து தேர்டு வந்து யூஜி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. யூஜி டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட பிஃபார்ம் சர்டிஃபிகேட்டு, ஆர் இல்லைனா டிஃபார்ம் சர்டிஃபிகேட்டு. உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்னு வந்து கொடுத்துருப்பாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். அது வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து நிறைய பேர் எழுதுனாங்க. அண்ட் தென் இப்போ கூட எம்ஆர்பி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டெலாம் அப்படி அதை தான் அப்ளை பண்ணி எழுதுனாங்க. உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுவே வச்சு எழுதலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஜி சர்டிஃபிகேட் வந்து சில டைம் வந்து பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜி சர்டிஃபிகேட் கேட்கும். நீங்கள் வந்து இல்லைனா நோ கொடுத்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களோட கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்காது. ஸோ அது இல்லைனா நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்காது. ஸோ அதுலனாலும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் 8th செம் படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ தான் முடிச்சிருப்பாங்க. முடிச்சு ரிசல்ட் வந்திருக்கும். அவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் இன்டர்ன்ஷிப்னால் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு 90 நாள் ட்ரைனிங் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரேம்ப் பீரியடில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணனா அப்ளை பண்ண முடியாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் வந்து படித்தவங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணியே ஆகணும். பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க ஸ்கூலில் போய்ட்டு அப்ளை பண்ணி உங்களோட ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இதுலேயே வந்து என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வந்து ஸ்கூல் மட்டும்தானா இல்லை காலேஜ் வந்து தமிழில் படிச்சிடணும். பிஃபார்ம் வந்து டிஃபார்மும் வந்து தமிழில் இல்லை, ஒன்லி வந்து இங்கிலீஷ் தான். ஸோ ஸ்கூல் வந்து தமிழ் படித்தா போதும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு, காலேஜ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் சொல்லுங்கள் ப்ரோ, கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் ஷிஃப்ட் வைஸ் வந்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து நம்ம குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் யூசர் ஐடியை வச்சு நம்ம வந்து இந்த வாட்டி அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா, கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து பாஸ்வேர்டு எதுவும் க்ரியேட் ஆகிட்ருக்கும். இல்லை இன்கேஸ் மறந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து நியூ யூசர் கொடுத்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு செகண்டரி வே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அண்ட் தென் வந்து உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதாவது ஜேபிஜி ஃபார்மேட்டு. அதுவும் வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 கேபிக்குள்ளே இருக்கணும். 200லேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த ஸ்கேன்டு காப்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நாட் எக்ஸீடிங் 500 கேபி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து நாட் எக்ஸீடிங் 200 கேபி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிக்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் வந்து சைனில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு அண்ட் தென் வந்து பிளாக் லெட்டரில் நேம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எஸ் அபிராமி அப்படின்னு, அந்த மாதிரி பிளாக் லெட்டரில் வந்து உங்கள் நேமை எழுதி அப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெறும் சிக்னேச்சர் மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா இது மேபி ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதை அப்ளை பண்ணிட்டாரு, வெறும் அந்த சிக்னேச்சர் மட்டும் போட்டுட்டு. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க வந்து ஹிந்திக்காரங்க தான் பேசுகிறாங்க. அதாவது மும்பைக்கு போகுது அந்த கால் டேரெக்டாக. இங்கே வந்து தமிழ் ஆள் யாருமே எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் ஹிந்திலையும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை. எது கேட்டாலும் வந்து ஆஃப்டர் அப்ளிகேஷன் எண்ட் ஆன பிறகு தான் எங்களுக்கே தெரியும், ஸோ வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் வருது.
ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிலபஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சிலபஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் எம்ஆர்பி வெப்சைட்லேயே பார்த்துருப்பீங்க. சிலபஸ் வந்து எரர் காட்டுது. ஸோ சிலபஸ் வந்து டிஃபார்ம் சிலபஸ் தான். அது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் என்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் ஐடி கார்டு இன்னும் வரல ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த ரிஜிஸ்டர் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் உங்களோட ஃபார்மசிஸ்ட் அந்த சர்டிஃபிகேட்டு அது மட்டும் போதும். ரிஜிஸ்டர் ஐடி கார்டு வந்து இதில் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அது தேவையே இல்லை. உங்களோட இன்னும் ஒரு 6 மந்த் ஆகும் எப்படி இருந்தாலும். இது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அண்ட் தென் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. அது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் சர்டிஃபிகேட் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அது எப்படி வாங்குறது தெரில ப்ரோ அப்படின்றாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவங்க இவங்கக்கிட்ட சைன் வாங்கணும். அண்ட் தென் வந்து 6 மந்த் to 2 இயர்ஸ் வரைக்கும் மார்க் பிரிக்கிறாங்க. ஸோ வந்து சைன் முக்கியம். அண்ட் தென் வந்து கண்டினியூவாக போயிருக்கணும். 6 மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் கண்டினியூவாக போயிருக்கணும். கண்டினியூவாக போனவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து நான் வந்து அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணேன் ப்ரோ, அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் மேட்டரே இல்லை. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணன்னு ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அந்த ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை கொடுங்க. அண்ட் தென் வந்து உங்கள் கிட்ட பர்மனெண்ட் அந்த அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்டை ஷேப்பில் இருக்கிறது பர்மனெண்ட்டு. அண்ட் தென் வந்து ரினியூ பண்ணது வந்து ஒரு வருஷம் கழித்து வந்து நீங்கள் ரினியூ பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரினியூ பண்ணிட்டீங்கன்னா ரினியூடு சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. அண்ட் தென் அதுக்கான எண்ட் டேட் வரும். அந்த எண்ட் டேட்லேயே வந்து எண்ட் டேட் கொடுங்க. அண்ட் தென் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரினியூவே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து எந்த இஷ்யூவும் ஆகாது. இதுதான் வந்து நிறைய பேர் மேஜராக கேட்குறது. ஸோ இது வந்து பாஸ் பண்ணி அகைன் கூட கேட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே மிஸ்டேக் ஆகுது, இல்லை ப்ரோ கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு ஓவராலாக நான் கேதர் பண்ண டவுட்ஸு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதையும் மீறி உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.